So I would like to have the children in front now. இருக்கிறதான சிறு பிள்ளைகள் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். And I think the story, the parable that I'm going to tell them now, நான் உங்களுக்கு சொல்லுகிறதான அந்த ஓமை it's also the foundation of my message this evening. இந்த மாலை வேளையில நான் கொடுக்க போகிறதான தேவ செய்திக்கும் அடிப்படையாக இருக்கிறது. So not only the children but also everyone here in the congregation must listen properly. இங்க இருக்கிறதான சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, அதே போல இங்க இருக்கிற பெரியவர்களும் அந்த கதையை கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Because this is going to be the basis, or at least initially the basis of my message. ஏனென்றால் இந்த நாளில் நான் கொடுக்க போகிறதான தேவ செய்திக்கு ஆரம்பத்திற்கு இது நிச்சயமாகவே ஒரு அடிப்படையாக இருக்கிறது. You know, I think you should know, sometimes you read stories and you forget them. சில நேரங்களில் கதைகளை நம்ம படிப்போம், அதுக்கப்புறம் நம்ம அந்த கதைகளை மறந்துடுவோம். But this story really captivated me for a very long time. ஆனால் இந்த கதை மிக நீண்ட காலமாக என் மனதில் இருக்கிறது. It is about the story about a pencil that was made by a man. ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு பென்சிலோட ஒரு கதை. And this parable of the pencil has a lot of meaning for every one of us. இந்த பென்சிலை பற்றிய இந்த கதையானது நம்ம எல்லாத்துக்குமே நிறைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கதையா இருக்குது. This man made the pencil and put it into a box. ஒரு மனுஷன் ஒரு பென்சிலை உருவாக்கி அதை ஒரு பெட்டியில வைத்தான். And he began to speak to the pencil. அதுக்கப்புறம் அந்த பென்சிலை பார்த்து அந்த மனுஷன் பேச ஆரம்பித்தான். He said, "You're going to start a worldwide journey now. நீ இப்போ உலகம் எங்கும் பிரயாணப்பட்டு போகிற. I do not know where you're going to end up one day. நீ ஒரு நாள் எந்த இடத்துக்கு போய் சேர போறாய் அப்படின்னு எனக்கு தெரியாது. But you should know you have been very specially made." ஆனா பென்சிலை நீ ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும், நீ ரொம்ப விசேஷமாக உருவாக்கப்பட்ட பென்சில். You are uniquely made and you were chosen by me. நீ ரொம்ப விசேஷமா படைக்கப்பட்ட ஒரு பென்சில், நீ என்னால படைக்கப்பட்ட ஒரு பென்சில். You have been wonderfully made. நீ ரொம்ப அழகா அற்புதமாக படைக்கப்பட்டாய். At the same time, now you are starting your journey right now. அதே போல இப்போதான் உன் பிரயாணத்தை நீ ஆரம்பிக்க போகிறாய். And sometimes you may be sharpened. சில நேரத்துல நீ சீவப்பட்டு கூர்மையாக்கப்படுவாய். There'll be instruments used upon you that make you sharper. சில நேரத்துல உன்னை கூர்மையாக்கும்படியாக சில கருவிகளை வச்சு உன்னை செதுக்குவாங்க. In order to be useful in this world, you need to be sharpened. இந்த உலகத்துல நீ பிரயோஜனமா இருக்கும்படி உன்னை சில நேரத்துல கூர்மையாக்குறதுக்காக உன்னை சீவனும் செதுக்கணும். It may be painful. சில நேரத்துல அது உனக்கு வலியா இருக்கும், அது எனக்கு நல்லா தெரியும். But the only reason is they are really sharpening you is to make you more useful. ஆனா எதுக்காக உன்னை செதுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நீ இன்னும் பிரயோஜனமுள்ள ஒரு பொருளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். You know, children must know they are specially made. குழந்தைகள் நன்றாக தெரிந்திருக்கணும், குழந்தைகள் எல்லாரும் விசேஷமாக உருவாக்கப்பட்டவர்கள். You and I can go through hardships. நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில சில கஷ்டத்தின் வழியா போக முடியும். But it's always with a purpose from God. ஆனா அது எப்பொழுதுமே தேவனுடைய நோக்கம் இல்லாம அனுமதி இல்லாம கிடையாது. God wants to make you better. தேவன் உங்களை இன்னும் சிறப்பா மாற்றணும்னு நினைக்கிறார். Not only better but also useful. உங்களை இன்னும் சிறப்பா மாத்துறது மாத்திரம் இல்ல, இன்னும் உங்களை பிரயோஜனமுள்ள ஒரு பொருளா மாத்தணும்னு நினைக்கிறார். Many of the things you'll be doing it very easily. நீங்க செய்யற நிறைய காரியங்களை மிக எளிதாக உங்களால செய்ய முடியும். Sometimes you may make mistakes. சில நேரத்துல நீங்கள் தவறுகள் கூட செய்யலாம். But don't rest after doing a mistake. ஆனா நீங்க ஒரு தவறு செஞ்ச உடனே நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்துராதீங்க. Doing a mistake is not a great mistake. நீங்க ஒரு தவறு செய்யறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொல்லிர முடியாது. But remaining and enduring in a mistake is the worst mistake. ஆனா அந்த தவறை செஞ்ச தவறிலேயே இருந்து அதையே சகிச்சுக்கிட்டு அதிலேயே தொடர்ந்து விழுந்து கிடக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய தவறு. Once you do a mistake, you have to get up and get along and carry in your journey. நீங்க தவறு செஞ்சிட்டீங்களா, பரவாயில்ல, அது திருத்திக்கிட்டு மறுபடியும் உங்க வாழ்க்கை பிரயாணத்துல நீங்க தொடர்ந்து போலாம். The most important thing, that which is within you, is the most important thing. ஆனா மிக முக்கியமான காரியம் என்னன்னா, உங்களுக்குள்ள என்ன காரியம் இருக்குதோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. Without that within you, you can do nothing. உங்களுக்குள்ள இருக்கிற காரியங்கள் இல்லாம உங்களால எதையுமே செய்ய முடியாது. Without that, it's impossible to do anything in this world. உங்களுக்குள்ள இருக்கிற காரியம் இல்லாம இந்த உலகத்துல உங்களால எதையுமே செய்ய முடியாத ஒரு நபர்களாக நீங்க மாறுவீங்க. It's like this for every one of us. அதே போல தான் இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் Without the presence of God and the Holy Spirit in our lives, ஆண்டவருடைய பிரசன்னமும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாம we can accomplish nothing. இந்த உலகத்துல நம்மால எதையுமே செய்ய முடியாது. You will be used in every way. இந்த உலகத்துல எல்லா இடங்களிலும் உங்களால பயன்பட முடியும்.
Everyone will use you to write இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் உங்களை எழுதுவதற்காக பயன்படுத்துவார்கள், or to sketch a drawing, for example. அல்லது ஒரு படத்தை வரைகிறதுக்கு பயன்படுத்துவாங்க. You'll be going through many tracks, places in this world. ஒருவேளை இந்த உலகத்துல அநேக கோடுகளை பாதைகளை நீங்க வரைவீங்க. In spite of that, you have to keep on helping to write. ஆனா அதுக்கு மத்தியில நீங்க தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கணும். You must remain in the hands of the Maker. உங்களை படைத்தவருடைய கரங்களில் நீங்க அடங்கி இருக்கணும். You have to be close to Him. நீங்க அவருக்கு நெருக்கமா இருக்கணும். The sufferings you go through will hurt you. நீங்க படுகிறதான கஷ்டங்கள் ஒருவேளை உங்களை சில நேரத்துல காயப்படுத்தலாம். Yes, it is for your own good. இருந்தாலும் கூட அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய நன்மைக்காகத்தான். The mistakes you made must teach you. நீங்க செய்யறதான தவறுகளிலிருந்து நீங்க கற்றுக்கொள்ளணும். The most important thing is that which is within you. மிக மிக முக்கியமான காரியம் உங்களுக்குள்ள என்ன இருக்கிறதோ அதுதான் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. Wherever you go, you have to do your plans. You have to fulfill certain plans and purposes. எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க தேவனுடைய திட்டங்களை நோக்கங்களை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். Fully aware why you were born into this world. இந்த உலகத்துக்கு நீங்க எதற்காக பிறந்தீங்களோ, இந்த உலகத்துக்குள்ள எந்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டீங்களோ அந்த நோக்கத்துக்காகவே வாழ வேண்டும். Lord, I thank you for these wonderful kids this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற அந்த அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். I pray that the story of this pencil is a reality in the lives of these kids. ஆண்டவரே, இந்த பென்சிலுடைய கதையானது இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்மையாக மாறும்படி நான் ஜெபிக்கிறேன். Lord, I thank you for all the beauty and knowledge you have given to every one of these children. ஆண்டவரே, அவர்களுக்குள்ள நீ கொடுத்திருக்கிறதான அழகுக்காக, அவர்களுக்குள்ள நீ கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வரங்களுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Lord, I thank you that you are such a joy for every family member. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஒரு சந்தோஷத்தினுடைய பாத்திரமாய் இருக்க அவர்களுக்கு நீர் உதவி செய்தீர். Lord, I pray wherever you may take them, ஆண்டவரே, நீர் அவர்களை எங்கு கூட்டி சென்றாலும் let them know that you created them wonderfully. ஆண்டவரே, அவர்களை நீர் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள நீர் உதவி செய்தீர். That you will use them in every possible way. ஆண்டவரே, நீரே அவர்களை எல்லா பாதைகளிலும் கூடுமான எல்லா வழிகளிலும் அவர்களை பயன்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. You may go now. நீங்க போலாம். I'm sorry if the story has been a little hard for you. ஒருவேளை இந்த கதை உங்களுக்கு கடினமா இருக்கும்னு நினைக்கிறேன். At least for the parents and elderly people, you should have known what this parable has to say. இந்த ஊமையானது நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படிங்கறதை நீங்க அறிந்திருக்கணும். You know, a parable always has a part that is going to teach you. ஊமை என்று சொல்லும் பொழுது அதிலிருந்து எப்பொழுதுமே சில காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறவர்களா இருப்போம். When Jesus was telling parables, இயேசு கிறிஸ்து சில ஊமைகளை சொன்னபோது from the parables he was speaking to people through these stories. ஊமைகள் மூலமாக, கதைகள் மூலமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களோடு கூட பேசினார். You know, when you tell a story, it's very easy for people to understand. நீங்க ஒரு கதையை சொல்லும்போது மிக எளிதாக ஜனங்களால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். And most of the stories or examples of Jesus were from his neighborhood. இயேசு கிறிஸ்துனுடைய ஊமைகளும் அவர் சொன்ன கதைகளும் அநேக நேரங்களில் சுற்றுப்புறங்களில் இருந்த காரியங்களிலிருந்தே அவர் சொன்னார். Everything what he was talking about, because he was living in a farming area. அவர் சொன்ன எல்லா காரியங்களுமே ரொம்ப சாதாரணமான ஒரு விவசாய பின்னணியிலிருந்து வந்த ஒரு காரியங்கள் தான். Northern Israel is really a farming area. வடக்கு இஸ்ரேல் பகுதியானது பொதுவாகவே விவசாயம் நிறைந்த ஒரு பகுதியாக இருந்தது. And full of farmers and not highly educated people. அது முற்றிலும் விவசாயிகளால் நிறைந்தது. ரொம்ப அதிகமாக படித்தவர்கள் அங்க வாழவில்லை. So all the examples Jesus took in his hands were very simple examples. எனவே இயேசு கிறிஸ்து சொன்ன உதாரணங்கள் எல்லாம் எல்லாராலையும் புரிந்து கொள்ளப்படத்தக்க மிக எளிதான உதாரணங்களாக தான் இருந்தது. He was speaking about families, for example. அவர் குடும்பங்களை பற்றி பேசினார். Lilies and foxes. லில்லி புஷ்பங்களை பற்றி, அடுத்தது நரிகளை பற்றி. He was speaking about the birds of the skies. வானத்தில் இருக்கிற பறவைகளை பற்றி. So everyone who was listening to the stories knew exactly what Jesus was telling. எனவே யாரெல்லாம் அவருடைய ஊமைகளை கேட்டாங்களோ உடனடியா அது எல்லாமே அவர்களால் புரிந்து கொள்ளப்படக்கூடியவைகளாக இருந்தன. Dear brothers and sisters, the parable of this pencil has been moving around in my head for almost 4 or 5 days. கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பென்சிலை பற்றி தான் இந்த கதையானது
கிட்டத்தட்ட 4-5 நாட்களாகவே என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. Yes, you and I have been fearfully made. ஆம், நீங்களும் நானும் நிச்சயமாகவே பிரமிக்கத்தக்க அதிசயமான விதத்திலே This is உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். what Psalm 139 says. இதுதான் சங்கீதம் 139 நம்மை பார்த்து சொல்லுகிறது. You know, what really astonishes me, என்னை பொறுத்த வரைக்கும் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்துகிற காரியம் that என்னவென்றால், none of us are a double of someone else. நம்மில் ஒருவர் கூட இன்னொருவரைப் போலவே அப்படியே அச்சாக செய்யப்படவே இல்லை. You can look to the person next to you, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்க, see whether he has any resemblance from you. உங்களை போலவே அவங்க ஏதாவது ஒரு விதத்துல ஒரே மாதிரி இருக்கிறாங்களான்னு பாருங்க. Yes, you know, sometimes in families you can find out. சில நேரத்துல குடும்பங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை இருக்கும். The eyes or lips or nose, sometimes, yeah, you see resemblances. கண்கள் அல்லது மூக்கு அல்லது உதடுகள் தங்களுடைய பெற்றோரை போல இருக்கும். You know, from this 7 billion people there on the planet Earth right now, ஆனா இந்த உலகத்தில் இருக்கிறதான இத்தனை கோடி கோடியான ஜனங்களுக்கு மத்தியில how can one ever accomplish such a great feat? ஆனா எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியத்தை நம்மால செய்ய முடியும்? So many people all across the nations, இந்த உலகம் எங்கிலும் எத்தனையோ விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். but none is a double of another person. ஆனா யாருமே இன்னொருவரை போல அப்படியே அச்சு அசலாக You கிடையாது. know, sometimes we say, the building is beautiful. சில நேரத்துல நம்ம சொல்றோம் அந்த கட்டடம் எவ்வளவு அழகா இருக்கிறது. But when you see a next building, ஆனா இன்னொரு கட்டடத்தை பார்த்தா the next building is also made in the same way. ஆனா அந்த கட்டடத்தை பார்த்தா இந்த கட்டடத்தை போல தான் இருக்கு. There also concrete is being poured into the pillars. அங்க கூட அதே போல தான் தூண்களுக்கு அவங்க வந்து கான்கிரீட் ஊத்திருக்காங்க. Everything is the same thing, the same door, the same design, everything is there. இதே கதவு தான், இங்க இருக்கிற இதே விதமான அலங்கார பொருட்கள் தான் அங்கேயும் வைத்து The செய்யப்பட்டிருக்கிறது. same tiles are being fixed on the roofs. அதே போல இங்க என்ன கூரைக்கு பயன்படுத்திருக்காங்களோ இதே போல டைல்ஸ் தான் அங்கேயும் பயன்படுத்தியிருக்காங்க. But I personally believe nothing what man has created is really beautiful. நான் நினைக்கிறேன் மனிதன் உண்டாக்குற எந்த காரியமுமே மிக அழகு என்று சொல்லிவிட You know, முடியாது. sometimes you can take a small flower into your hands சில நேரங்கள்ல ஒரு சிறிய பூவை உங்களுடைய கரங்களில் எடுத்துக்கொண்டால் and look into the flower with a magnifying glass. அந்த பூவை எடுத்துக்கொண்டு பூத கண்ணாடி வச்சு பாருங்க. And they are really excellent. அது என்ன ஒரு அழகா இருக்கிறது. Every animal. Recently I went to the land outside Trichy. சமீபத்துல திருச்சிக்கு வெளியே இருக்கிற அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். And suddenly I saw two birds sitting there on the wall. அப்போ அந்த சுவத்து மேல 2 குருவி உட்கார்ந்திருக்கிறத பார்த்தேன். Normally brown, சாதாரணமா பார்க்கிறதுக்கு அது பிரவுன் கலரா இருக்குது. but the head is blue. ஆனா தலை மட்டும் பார்த்தா ப்ளூ நீல கலரா இருக்கு. So perfectly made. பார்க்கிறதுக்கு அவ்வளவு நேர்த்தியாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. As if they have been painted. யாரோ அதுக்கு கலர் அடிச்சு விட்ட மாதிரி. But they are not painted, they are so natural. ஆனா யாரும் அதுக்கு பெயிண்ட் அடிக்கல, இயற்கையாவே அது அப்படி படைக்கப்பட்டிருக்கு. Look into all the creation what God has created. தேவன் உண்டாக்கி இருக்கிற எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது Everything, one thing is different from the other thing. ஒரு காரியத்திலிருந்து இன்னொரு காரியம் எப்பொழுதுமே வேறுபட்டிருக்கிறது. God says, I took so much of pain that I never took a mold to form you. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன்னை மிக அழகாக படைக்க வேண்டும் என்று நான் அதிக பிரயாசப்பட்டபடினாலே ஒருபோதும் ஒரு அச்சை பயன்படுத்தி இன்னொருவரை நான் உருவாக்கவே இல்லை. You know, today we have murukus, even achi murukku. Yeah? இன்னைக்கு நம்ம முறுக்கு செய்றோம், அதுல அச்சு முறுக்குன்னு ஒன்று இருக்கு. No murukku is individual. அதுல எந்த முறுக்கும் ரொம்ப ஒப்பற்ற முறுக்குன்னு சொல்ல முடியாது. Everything is achi, 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 achi. எல்லாமே பார்த்தா ஒரே அச்சுல போட்டு செஞ்சிடறோம் நம்ம. And then man says, oh, we are so clever. அதுக்கப்புறம் மனுஷன் சொல்றான், ஆஹா நான் எங்களுக்கு எவ்வளவு வரி வந்துருச்சு பாத்தீங்களா. But everything looks like the other one. ஆனா எல்லாமே இன்னொன்னு பார்த்த மாதிரி தானே இருக்கு. You know, our God is a wonderful God, I tell you. நம்முடைய தேவன் மிக அற்புதமான ஒரு தேவன். And because he has a purpose for you. உங்களுடைய வாழ்க்கையில அவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறபடினாலே. The book of Ephesians chapter 2 says like this. எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் இப்படியாய் சொல்லுகிறது. He has created you like a poem in his hands. தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஒரு கவிதையாக இந்த உலகத்திலே உருவாக்கி படைத்துள்ளார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. This is what the original language says. அசல் மொழிபெயர்ப்பு இப்படி தான் சொல்லி He இருக்கிறது. has created you as a poem in your hands. அவருடைய கரங்களிலே ஒரு கவிதையாக உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் உருவாக்கியுள்ளார். Everyone who's sitting here this evening is a poem in the hands of God. எனக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருமே தேவனுடைய கரத்திலே ஒரு கவிதையாகத்தான் இருக்கிறீர்கள். And you and I have been called to walk in ways that he has foreordained for you and me. உங்களுக்காக எனக்காக தேவன் முன்குறித்ததான பூர்வ பாதைகள் நடக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். He has foreordained the ways.
அவர்தாமே நமக்காக பாதைகளை முன்குறித்திருக்கிறார். And he says, come on now, walk on these ways in order to fulfill my plans and purposes. அவர் சொல்லுகிறார், என்னுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நீ உருவாக்கும்படியாக, அதை செய்து முடிக்கும்படியாக இந்த பாதைகளிலே நீ நடக்க வேண்டும். Our greatest disaster is this. நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அழிவு இதுதான். Because we say, I know what is good for me. ஏனென்றால் நாம் சொல்லுகிறோம், எனக்கு எது நல்லது என்று எனக்கு தெரியும். I will walk on ways that I have foreordained for me. எனக்காக நான் முன்குறித்த பாதைகளிலே நடக்கும்படியாக நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறோம். Lord, if you want, you can bless me. ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை ஆசீர்வதியும். And even if you don't bless me, அப்படியே நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டாலும் I கூட will still walk on the ways that I have foreordained for myself. எனக்காக எந்த காரியத்தை நான் முன்குறித்து வைத்தேனோ அதிலே நான் நடக்க போகிறேன். But God says in Ephesians, I want you to walk on ways that I have foreordained for you. ஆனால் கர்த்தர் எபேசு புத்தகத்திலே சொல்லி வைத்திருக்கிறார், உனக்காக நான் முன்குறித்த பூர்வ பாதைகளிலே நீ நடக்கும்படியாய் நான் உன்னை உருவாக்கி And இருக்கிறேன். if you want to be successful throughout your life, உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்க வெற்றியுள்ள நபராக இருக்க if you விரும்பினால், want to accomplish the plans and purposes I have for you, உங்களுக்காக நான் முன்குறித்த அந்த பாதைகளிலே நீங்க வெற்றியுள்ளவர்களாக இருக்க விரும்பினால், I have to chop you at times. ஆண்டவர் சொல்லுகிறார், சில நேரங்களிலே நான் உன்னை செதுக்க வேண்டும், Sometimes I have to sharpen you. சில நேரங்களில் நான் உன்னை கூர்மையாக்க வேண்டும், I have to cut things around your life, சில நேரங்களில் உன் வாழ்க்கை சுற்றியுள்ள சில காரியங்களை நான் வெட்டி எடுக்க வேண்டும். because they are sucking your blood away from your being. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில நீ ஜீவிக்க வேண்டிய காரியங்களின் சத்துக்களை எல்லாம், ரத்தத்தை எல்லாம் அவைகள் உறிஞ்சி கொண்டிருக்கின்றன. Because if you go to a wine garden, for example, நீங்க ஒரு திராட்சை தோட்டத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா, sometimes உதாரணமா they'll be cutting away the leaves around in these trees. சில நேரங்களில் அந்த திராட்சை செடியை சுற்றி இருக்கிறதான தேவையற்ற இலைகள் எல்லாம் அவங்க சுத்திகரிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். The reason is because these leaves are sucking away everything that is good in this wine. எதற்காக அப்படியே வெட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இலைகள் எல்லாமே அந்த திராட்சை பழங்களுக்கு தேவையான சத்துக்களை உறிஞ்சி கொண்டு அவைகள் வாழுகின்றன. They will be flourishing and the grapes will be smaller and smaller. அந்த இலைகள் எல்லாம் வளர்ந்து செழித்து கொண்டிருக்கும், ஆனா திராட்சை பழங்களோ மிக சிறிதாக போய்க்கொண்டே இருக்கும். Maybe God is cutting something out of your life right now. சில நேரங்களில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத இலைகளை வெட்டி சுத்தம் பண்ணலாம். And you'll be wondering, Lord, why do you do this now? நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவரே, ஏன் இதை நீர் செய்ய வேண்டும்? It is so painful when you put your knife upon me. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உமது கத்தியை நீர் வைக்கும்போது அது எனக்கு எவ்வளவு வேதனை கொடுக்கிறது தெரியுமா? You are sharpening away certain things in my ஆண்டவரே, life. சில காரியங்களை என் வாழ்க்கையிலிருந்து நீ செதுக்கி என்னை சுத்தப்படுத்துகிறீர். God says, yes, I know this. ஆண்டவர் சொல்லுவார், ஆம், அது எனக்கு நன்றாக தெரியும். Because these leaves around there in your life is not good for you. ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கிறதான இந்த இலைகள் எல்லாம் உமக்கு நல்லதல்ல. I have to take them out of your life அவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து நான் எடுக்க வேண்டும், so that you bear more fruit for me. அதனால எனக்காக நீ அதிக கனிகளை கொடுக்கும்படியாக. The very reason I have made you is to bear fruit for me. இந்த உலகத்திலே உன்னை உருவாக்கினதற்கு காரணமே நீ எனக்காக அதிகமான கனிகளை கொடுக்கும்படியாகத்தான். And so if this is not going to happen, I have to take some remedial actions. நீ கனிகளை கொடுக்காத பொழுது உன்னுடைய வாழ்க்கையில நிவாரணத்துக்காக சில படிகளை நான் செய்ய வேண்டியதா இருக்கிறது. Sometimes God uses other people to cut into your life. சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையை செதுக்கும்படியாக கர்த்தர் மற்றவர்களை பயன்படுத்துகிறார். And you say, Lord, take away this fellow away from me. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த நபரை என்னை விட்டு எடுத்து போடும். Lord, this is the fellow who's cutting me every now and then. ஆண்டவரே, இந்த மனுஷன் தான் அப்பப்ப என்ன செதுக்கிட்டே இருக்கிறான். But the problem is, you will also be a cutter in the life of someone else. ஆனா பிரச்சனை என்னவென்றால், இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையை வெட்டுகிற செதுக்கிற நபராக நீங்களும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். Yes, he will be sharpening you. அந்த நபர் உங்களை கூர்மையாக்கி கொண்டிருப்பார். But you will be also sharpening other people. அதே போல நீங்க கூட மற்றவங்களுடைய வாழ்க்கையை கூர்மையாக்கி கொண்டிருப்பீர்கள். We will be telling, oh, I am suffering. நம்ம சில நேரத்துல சொல்வோம், ஐயோ, நான் கஷ்டப்படுறேனே. Oh, this person is sharpening me. இந்த நபர் என்னை செதுக்குகிறார். God says, yeah, I know this. ஆண்டவர் சொல்வார், ஆம், எனக்கு அது நன்றாய் தெரியும். But you are also sharpening other people. ஆனா அதே போல நீயும் கூட மற்றவர்களை கூர்மையாக்குகிறாய். He is making things hard in your personal life. அந்த நபர் உன்னுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை மிக மோசமாக்கி கொண்டிருக்கிறார். But you are doing the same thing to other people. அதே போல தான் நீயும் மற்றவருடைய வாழ்க்கையை கடினமாக்கி கொண்டிருக்கிறாய். Dear brothers and sisters, when you look into our personal lives this evening, கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று நோக்கும்போது we could easily do mistakes in our lives. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில மிக எளிதாக நாம் தவறுகளை செய்ய But முடியும். remaining
in those mistakes is the worst mistake. ஆனா அந்த தவறுகளிலே நிலைத்திருப்பது தான் மிகப்பெரிய தவறு என்று சொல்லுவேன். If you can easily get out of those mistakes, this will help you in your personal life. அந்த தவறுகளிலிருந்து நீங்க வெளியே வரும்பொழுது அது நிச்சயமாவே உங்களுக்கு உதவி செய்யும். The most important thing is that what is there inside your life. மிக முக்கியமான காரியமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக என்ன இருக்கிறது என்பதுதான். The presence of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் that guides you and takes you. உங்களை வழிநடத்துவது, உங்களை சுமந்து செல்வது. The faith on the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள உங்களுடைய விசுவாசம். That this faith really helps you to go through very situations. இந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான பாதைகளை கடந்து செல்வதற்கு உங்களுக்கு உதவுகிறது. To overcome hurdles in your personal life. அதேபோல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறதான தடைகளை மேற்கொள்வதற்கு அது உங்களுக்கு உதவி செய்கிறது. To help people who are really in need. தேவையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அது உங்களுக்கு உதவி செய்கிறது. What you need is faith in your personal life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானதெல்லாம் தேவன் மீது வைக்கிறதான விசுவாசம் தான். If you do not have faith in the Lord Jesus, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்று சொன்னால், you'll be shouting around at every storm you may be facing in life. உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு சூறாவளிக்கும் பார்த்து நீங்க கத்திக்கொண்டு பயந்து கொண்டு தான் இருப்பீர்கள். You know, some of the people I've met, there are very few people I've met in this world. ஒரு சிலர் இந்த உலகத்துல நான் சந்திச்சிருக்கிறேன். அவங்க மிக மிக பயப்படுகிறவர்கள். No, whatever may happen around them, அவர்களை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, they can be very calm and quiet and composed. அவர்கள் மிக அமைதியாக, ஒரு சிலரால எந்த காரியத்திலையும் பயப்படாம மிக அமைதியாக தெளிவாக இருக்க முடியும். Sometimes you will wonder, did he listen to what I'm telling? நான் சொல்லுகிற காரியம் அவங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா அப்படின்னு நம்ம நினைப்போம். But they'll be just calm and courageous and really calm in their personal lives. ஆனா அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் மிக அமைதியாக, மிக தெளிவாக, பொறுமையாக அவர்களால் இருக்க முடியும். You know, when I was a youth, I took my mother to our village in our car. நான் வாலிபையனா இருந்த பொழுது ஒரு முறை என்னுடைய அம்மாவை கிராமத்துக்கு கார்ல கூட்டிட்டு போயிருந்தேன். My mother said I have to go and overlook the harvest there. எங்க அம்மா சொன்னாங்க அங்க போய் அறுவடையை பார்க்க போகணும்னு சொன்னாங்க. So I was the driver on that day. அந்த நாள்ல நான் தான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். And some fella played the fool with my parents. யாரோ ஒருத்தங்க என்னுடைய பெற்றோரை நல்லா ஏமாத்தி இருக்காங்க. They sent a telegram to my home. அவங்க எங்க வீட்டுக்கு ஒரு தந்தி அடிச்சாங்க. Gideon expired. கிடியன் மரித்து விட்டார் அப்படின்னு. The whole street was weeping. அவ்வளவுதான், பார்த்தா முழு தெருவும் அழுதுட்டு இருக்குது. All my sisters are weeping. என் சகோதரிகள் எல்லாம் அழுகுறாங்க. My friend happened to be at home at that time. அன்னைக்கு என்னுடைய நண்பன் வீட்ல இருக்க வேண்டியதா இருந்தது. And he said, "Hey, I was watching your dad." அப்போ என்னுடைய நண்பன் சொன்னாங்க, உங்க அப்பாவை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். He was very calm. அவரு பார்த்தா ரொம்ப அமைதியா தான் உட்கார்ந்திருந்தாரு. He was sitting there in a chair all alone. அவர் தனியா போய் ஒரு சேர்ல உட்கார்ந்திருந்தாரு. He said, "Nothing happens without the will of God." அவர் சொன்னார், ஆண்டவருடைய சித்தம் இல்லாம எதுவும் நடக்காது. Don't be fearful right now. யாரும் பயப்படாதீங்கன்னு சொன்னாரு. And I was sitting next to my mother in the village. அப்ப எங்க அம்மா பக்கத்துல தான் நான் கிராமத்துல உட்கார்ந்திருக்கேன். One fellow ran to me. ஒருத்தர் வேகமா ஓடி வந்தாரு. "Anna, we heard you are dead." அவர் ஓடி வந்து சொன்னார், அண்ணா நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டமே அப்படின்னு I சொன்னார். said, "Hey, I am not dead. I am sitting next to you. நான் எங்கடா இறந்து போனேன், நான் தான் உனக்கு முன்னாடி உயிரோட உட்கார்ந்திருக்கிறேனே அப்படின்னு சொன்னேன். Go and tell them I am still alive." நான் இன்னும் உயிரோட தான் இருக்கிறேன்னு வீட்ல போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். But what my friend told, I will never forget. ஆனா என்னுடைய நண்பன் சொன்னதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். He said, "Your father was so composed உங்களுடைய even in such a situation." உங்களுடைய தகப்பனார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அவ்வளவு பொறுமையா பேசாம தான் உட்கார்ந்திருந்தார் அப்படின்னு He சொன்னார். gathered everyone and he started to pray. அவர் எல்லாரையும் கூட சேர்த்து ஜெபிக்க ஆரம்பிச்சார். He said, "Lord, whatever you allow is going to happen." ஆண்டவரே, நீ எந்த காரியத்தை அனுமதிக்கிறீரோ அது நடக்கத்தான் போகிறது. And then he sat again and he was quiet. He never wept. அவர் அழுகவே இல்லை, பேசாம அந்த சேர்ல அமைதியா உட்கார்ந்திருந்தார் அப்படின்னு You சொன்னார். know, sometimes some people are so strong in faith. சில நேரத்துல சிலர் தங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்துல மிக உறுதியாக இருப்பார்கள். Fires may be raging around them. ஒருவேளை அவர்களை சுற்றிலும் மிக அதிகமாக அக்கினி சுற்றி கொண்டிருக்கலாம். There'll be storms around them. ஒருவேளை அவர்களை சுற்றிலும் சூறாவளி வீசி கொண்டிருக்கலாம். Everything is falling down. எல்லாமே அவர்களை சுற்றிலும் கீழே விழுந்து கொண்டிருக்கலாம். Just like Job said on that day, எப்படி யோபு அந்த நாளிலே சொன்னாரோ, God gave and he took it away. தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார். What a sentence in such a situation. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அது என்ன ஒரு வார்த்தை. Not only that, you know what Job did? யோபு என்ன செய்தார் தெரியுமா? You know, true worshippers worship when they are in total calamity. உண்மையான ஆராதனைக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய மிக மோசமான அலைப்பாய்தல் மத்தியிலும் கூட
அவர்கள் ஆராதனைக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். You know, some people when they build a house, they can jump around. ஒரு சிலர் ஒரு வீட்டை கட்டிட்டா ஒரே சந்தோஷத்துல குதிப்பாங்க. If they're going to get married, they'll be jumping around. அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னா ஒரே சந்தோஷத்துல குதிப்பாங்க. Sandosham Pungude. That's all they'll be singing. சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு குதிச்சிட்டு இருப்பாங்க. Everything is only Sandosham, Sandosham, Sandosham. அவங்க வாழ்க்கையில எல்லாமே ஒரே சந்தோஷமா இருக்கும். But once they meet calamities, ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துட்டா போதும், they'll be weeping the whole night. அதுக்கப்புறம் பார்த்தா இரவு முழுவதும் அழுதுட்டு இருப்பாங்க. Oh, they'll be thinking about the situation again and again and again. அந்த சூழ்நிலையை நினைச்சு பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. Are you going to change the situation by thinking it again and again? நீங்க திரும்ப யோசிக்கிறதுனால இந்த சூழ்நிலை மாற போகிறதா? Has anything changed because of such a situation in your life? உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி நீங்க கவலைப்பட்டு அழுதுனால ஏதாவது சூழ்நிலை மாறி இருக்கிறதா? No, nothing is going to happen. இல்லை, அப்படி எதுவுமே நடக்க போறது இல்லை. If you are going to trust God, நீங்க தேவனை விசுவாசித்தால், we have to say, Lord, you know exactly what is right. நாம் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே எது சரி என்று நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர். You are a God who allows things to happen in my life. ஆண்டவரே நீரே என்னோட வாழ்க்கையில காரியங்கள் நடக்கும்படிக்கு அனுமதிக்கிறீர். The children are gone, the property is gone. யோபுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் போனார்கள், சொத்துக்கள் போனது. His health is gone. அவருடைய சரீர ஆரோக்கியம் போனது. Even his wife is not very close to him right now. அவருடைய மனைவி கூட அந்த நேரத்தில் அவ்வளவு நெருக்கமாக இல்லை. Come, curse this God and die now. அந்த நேரத்தில் யோபுடைய மனைவி சொன்னாள், இந்த தேவனை தூஷித்து ஜீவனை விடும். How many of us would like to have a husband or wife like that at home? நம்மில் எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு கணவனோ மனைவியோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு இருக்க வேண்டும் என்று நினைப்போம். Oh, you were suffering, totally suffering. நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். And your wife says, come on now, curse your God and die now. ஆனா உங்க மனைவி உங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். Wonderful consolation. என்ன ஒரு ஆறுதல். Yeah, wonderful consolation. என்ன ஒரு ஆறுதலான வார்த்தை பாத்தீங்க. But you know, it says Job fell on his knees and he worshiped God. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோபு முழங்கால் படியிட்டு அவன் தலை குனிந்து தேவனை பணிந்து தொழுது கொண்டான். He fell on his knees and he began to worship God. யோபு முழங்கால் படியிட்டு தேவனை ஆராதிக்க தொடங்கினான். This is real worship. இதுதான் உண்மையான ஆராதனை என்று சொல்லுகிறேன். Not jumping around when you are happy. ஏதோ நீங்க சந்தோஷமா இருக்கும்போது துள்ளி குதிக்கிறது இல்ல. No, in times of calamities. இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில அழிவின் சூழ்நிலைகள்ல, When God is allowing certain things to happen. உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு அனுமதிக்கும் போது, Dear brothers and sisters, I pray that God will give us such a faith within us. கர்மியான சகோதர சகோதரிகளே, தேவன் அப்படிப்பட்ட விசுவாசத்தை நமக்குள்ளே கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். That God will really lead us in the power of the Holy Spirit. தேவன் தாமே தமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நம்மை நடத்தும்படியாக, That God can keep us calm even in the worst of situations. நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக மோசமான சூழ்நிலையின் மத்தியில கூட தேவன் நம்மை அமைதியாக வைக்கும்படியாக. You know, as you go further, I want to say a few things from Hebrews chapter 11 and 12. தொடர்ந்து செல்லும் பொழுது எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல The விரும்புகிறேன். book of Hebrews for me is one of the best books of the New Testament. எபிரேயருக்கு எழுதின நிருபம் தான் புதிய ஏற்பாட்டிலே என்னை பொறுத்தவரைக்கும் மிகச்சிறந்த நிருபம் என்று நான் When you சொல்லுவேன். go from the 11th chapter verse 13, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 13 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, and then from 13 to the 3rd verse of chapter 12, அதே போல 11ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து 12ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தை வரைக்கும் நம்ம பார்த்தா, you know, as I told you many times during the time of my preaching, அநேக நேரங்களில் என்னுடைய பிரசங்கத்தின் பொழுது நான் சொல்லியிருக்கிறேன், the Bible was never written in Tamil or English. வேதம் எப்பொழுதுமே தமிழ் மொழியிலேயோ அல்லது ஆங்கில பாஷையிலேயோ முதலில் எழுதப்படவில்லை. What we have in our hands are translated pieces. இப்பொழுது நம்முடைய கரங்கள் இருக்கிறதெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்ட பிரதிகள் தான். And not only translated, அவைகள் மொழிபெயர்க்கப்பட்டவை மாத்திரமல்ல, they were copied from one person to the other. அதே போல் ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபரிடம் அவைகள் பார்த்து எழுதப்பட்டவை. Because there was no printing press at that time. ஏனென்றால் அந்த நாட்களிலே அச்சகங்கள் கிடையாது. And this is what we have to remember in our heads when you read the Bible. அதனால தான் வேதத்தை படிக்கும் பொழுது இந்த காரியத்தை எப்பொழுதுமே நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். But these people who copied from the Bible, ஆனா தேவனுடைய வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் பார்த்து எழுதினவர்கள், they were highly pious people. அவர்கள் மிக மிக தேவ பக்தி உள்ளவர்களாய் இருந்திருக்கிறார்கள். You know, I had a Jewish lecturer from Israel when I studied theology. நான் இறையியல் படிக்கும் பொழுது யூத தேசத்தை சேர்ந்த ஒரு பேராசிரியர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். And I learned a lot of things from him when it comes to the word of God. தேவனுடைய வார்த்தை என்று வரும்பொழுது அவரிடமிருந்து ஏராளமான காரியங்களை நான் கற்றிருக்கிறேன். When they were writing with a feather, அவர்கள் இறகினால மையை தொட்டு தேவனுடைய வார்த்தையை எழுதின போது, whenever the word Yahweh came,
எப்பொழுதெல்லாம் யெகோவா என்கிறதான வார்த்தை வந்ததோ they stood up, அவர்கள் எழும்பி நின்று and after they wrote the word Yahweh, யெகோவா என்கிறதான வார்த்தை எழுதிவிட்டு they broke the feather, அவர்கள் அந்த இறகை உடைத்துவிட்டு threw it away, and took a new feather. அந்த இறகை போட்டுவிட்டு புதிய இறகை திரும்ப எடுத்தார்கள். That was the piety what these people had. அந்த அளவுக்கு தேவனை குறித்ததான ஒரு பயபக்தி அவர்களுக்கு இருந்திருக்கிறது. And sometimes when he was teaching us, சில நேரங்களில் அவர் எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும்போது I have seen him weep profusely many times. அநேக நேரங்களிலே அவர் அப்படியே மனம் விட்டு அழுவதை நான் When பார்த்திருக்கிறேன். he speaks about God, he will always weep. அவர் தேவனை பற்றி பேசும் பொழுதெல்லாம் அதிகமாக அழுவார். Every time he says Yahweh, he'll stand up in front of us. யெகோவா என்று சொல்லும் பொழுதெல்லாம் எங்களுக்கு முன்பாக அவர் எழுந்து நிற்பார். Dear brothers and sisters, when you read the scriptures, you should know this. கருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். It was never written in chapters and verses. அது ஒருபோதும் ஆரம்பத்திலே அதிகாரங்களாக வசனங்களாக பிரித்து எழுதப்படவில்லை. Chapters and verses came in the 2nd century. அதிகாரங்களும் வசனங்களும் 2ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது. But when you go in the 11th chapter, for example, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போகும்போது you will read all the spiritual giants of the Old Testament. பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா விசுவாச வீரர்கள் வீராங்கனைகளுடைய பெயர்களை பற்றி நீங்க வாசிக்க முடியும். Beginning from Abraham and Isaac and Sarah, for example. ஆபிரகாம், ஈசாக்கு, சாராள், From Abel or Elijah, so many people are mentioned there till the end of the chapter. ஆபேல், எலியா போன்ற அநேக விசுவாச வீரர்கள் வீராங்கனைகளை பற்றி அந்த அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கு. Even Gideon is mentioned there, and even Samson is mentioned there. அந்த இடத்திலே கிதியோனை பற்றி சிம்சோனை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. You will read about the sufferings where these people went through. இந்த ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அடைந்ததான அந்த விசுவாச பாடுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Yes, they believed God for everything. ஆம், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கான எல்லாவற்றுக்காக தேவனை But விசுவாசித்தார்கள். what the Bible says, yes, they suffered, but they never inherited the promises. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் விசுவாசித்தார்கள், ஆனால் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறவில்லை. You know, when you read this, you are totally perplexed. சில நேரத்தில் இதை நம்ம வாசிக்கும் போது நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுவோம். If you do not read the end of the 11th chapter, நீங்க 11ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி முடிவை வாசிக்காமல் you இருந்தால் will be totally perplexed and say, why did they believe at all? அப்படியானால் இவர்கள் எல்லாம் எதற்காக தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்று கேட்பீர்கள். Why did they go through the fire? அப்படியானால் ஏன் அவர்கள் அக்கினியின் வழியாக நடந்தார்கள்? Why they spent the night with lions, for example? ஏன் அவர்கள் சிங்கங்களின் குகைகளிலே இரவு நேரங்களிலே அடைக்கப்பட்டார்கள்? Why they were sown asunder? ஏன் அவர்கள் வாளால் இரண்டாக அறுக்கப்பட்டார்கள்? You know, the prophet Isaiah had a very tough time. தீர்க்கதரிசியாகிய ஏசாயானுடைய வாழ்க்கை மிக Our கடினமானது. sister mentioned this even during the time of worship. நம்முடைய சகோதரி கூட ஆராதனை நேரத்தில் அதை பற்றி பேசினார்கள். God told him very clearly, தேவன் ஏசாயாவை பார்த்து மிக தெளிவாக சொன்னார், yes, I will send you right now. நான் உன்னை அனுப்புவேன், You will speak, but no one is going to listen. நீ போய் பிரசங்கம் பண்ணுவாய், ஆனால் ஒருவரும் செவி கொடுக்க மாட்டார்கள். Would you like to have such a ministry? அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா? If God is saying, I'm sending you now, நான் உன்னை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொன்னால், you will be preaching and preaching your heart out, நீங்க உங்களுடைய இருதயமே வெளியே வருகிற அளவுக்கு கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணுகிறீர்கள், but no one is going to listen to you. ஆனா ஒருவரும் உங்க பிரசங்கத்தை கேட்க மாட்டார்கள். This is what God promised to Isaiah in the very beginning of his calling. ஏசாயாவை ஆரம்பத்திலே அழைத்த பொழுதே கர்த்தர் இதைத்தான் அவனுக்கு வாக்குத்தத்தமாக சொன்னார். Many of these people never saw the fulfillment of these promises. அவர்களில் அநேகர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லை. But 5 times in this chapter 11, the word testimonies are mentioned. ஆனா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தினுடைய பகுதிகளிலே குறைந்தது 5 முறையாவது சாட்சிகள் என்கிறதான வார்த்தையை நீங்க வாசிக்க முடியும். They were testimonies that are speaking to us right now. அவைகளெல்லாம் நமக்கு இன்றைக்கும் சாட்சி கூறுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று You சொல்லப்பட்டிருக்கிறது. know, testimony could be a person who just saw a certain happening. சாட்சி என்று சொல்லும் பொழுது ஏதோ சில குறிப்பிட்ட காரியத்தை கண்ணால் பார்த்தவர்கள் சொல்லக்கூடியது. But the Bible says very publicly, the blood of Abel is speaking to us right ஆனா now. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது ஆபேலினுடைய ரத்தம் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது என்று. These spiritual giants who were there in the early Christian society, இந்த விசுவாச வீரர்கள் வீராங்கனைகள் எல்லாம்
ஆதி காலங்களிலே விசுவாசம் ஆரம்பித்த நாட்களிலே வாழ்ந்தவர்கள். They walked with God in their personal lives. அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு கூட They நடந்தார்கள். were totally obedient. அவர்கள் முற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள். But yet the promises, they were not fulfilled during their own lifetime. இருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்நாட்களிலே அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமலேயே போய் சேர்ந்தார்கள். Now in the 12th chapter it says there are a cloud of testimonies watching you now. 12ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பம் சொல்லப்பட்டிருக்கிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Everyone is watching you right now. எல்லாரும் இப்பொழுது உங்களை பார்த்து Do கொண்டிருக்கிறார்கள். you know who these testimonies are? இந்த சாட்சிகள் எல்லாம் யார் தெரியுமா? From Abraham to Gideon and Barak and Samson, everyone is standing there. ஆபிரகாமிலிருந்து கிதியோன், பாராக், சாமுவேல் இவர்கள் எல்லாரும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Isaac and Sarah are watching you. ஈசாக்கும் சாராவும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். They are standing very close to the track where you are running right now. நீங்கள் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறதான அந்த ஓட்டப்பந்தய சாலையின் அருகாமையில் நின்று உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். And they say, come on now, keep on running, keep on running. அவர்கள் சொல்லுகிறார்கள், வாருங்கள் ஓடுங்கள், இன்றும் நிற்காமல் ஓடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். Don't be giving up right now. நீங்கள் விட்டுவிடாமல் ஓடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். Come to the place where God has placed for you before your eyes. உங்களுடைய கண்களுக்கு முன்பாக தேவன் எந்த காரியத்துக்கு நேராக உங்களை வைத்திருக்கிறார் அதற்கு நேராக ஓடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். They have finished their lifetime's race. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டப்பந்தய நேரத்தை முடித்து விட்டார்கள். But now surrounded by all of these testimonies. ஆனா இப்பொழுதோ இந்த சாட்சிகள் எல்லாம் அவர்களை சூழ்ந்திருக்க God says, these people say, come on now, keep on running, keep on running. இவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், வாருங்கள் தொடர்ந்து ஓடுங்கள் ஓடுங்கள் என்று. Moses will tell you like this. மோசே உங்களை பார்த்து சொல்லுவார், Yes, a day came where I had to decide. ஆம், ஒரு நாள் நான் தீர்மானிக்க வேண்டிய ஒரு நாள் என் வாழ்நாளிலே வந்தது. I didn't want the pleasures of Egypt anymore. எகிப்தினுடைய சந்தோஷத்தை நான் விரும்பாமல் I wanted to suffer with the people of God. நான் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டேன். I had to come to this choosing one day. என்னுடைய வாழ்நாள்ல ஒரு நாள் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் வந்தது. And even though I was there and nothing was accomplished during my lifetime, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் இருந்து என் வாழ்நாளில் நான் எதையும் அடையாவிட்டாலும் I கூட could not come to the land of possession. என்னுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்த தேசத்திற்கு என்னால் வர But I முடியவில்லை. want to tell you, keep on running now. ஆனால் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் விடாமல் தொடர்ந்து ஓடுங்கள், தொடர்ந்து Run ஓடுங்கள். the race properly. நீங்கள் உங்களுக்காக வைக்கப்பட்ட அந்த ஓட்டப்பந்தய சாலையை தொடர்ந்து ஓடுங்கள். Don't be looking to the sides. நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் பார்க்காமல், Don't be distracted anymore. நீங்கள் எந்த காரியத்தினாலும் கவனம் சிதறாமல், Throw away anything that is going to retard your running right now. உங்களுடைய ஓட்டத்தை திசை திருப்புகிற எந்த காரியத்தின் மீது கவனத்தை வைக்காமல். You know, sometimes we come to pastors or spiritual leaders and ask this question. சில நேரங்களில் நம்முடைய ஊழியக்காரரிடத்திலோ அல்லது ஆவிக்குரிய தலைவரிடத்திலோ வந்து இந்த கேள்வியை நம்ம கேட்போம். Is watching cinema very bad? பாஸ்டர், சினிமா பார்க்கிறது பாவமா பாஸ்டர்? Is it such a bad thing, pastor? பாஸ்டர், சினிமா பார்த்தா ரொம்ப மோசமான ஒரு பாவமா பாஸ்டர்? And one pastor said like this, ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார், I don't want to give you any marks now. நீங்க இப்ப கேட்ட கேள்வியினால உங்களுக்கு நான் எதுவும் மார்க் போட விரும்பல. Ask Jesus what he's telling about this. நீங்க இயேசுகிட்டயே கேளுங்க, So அவர் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். So this young youth went to the cinema house அதனால இந்த பையன் சினிமா தியேட்டருக்கு போனான். and he bought 2 tickets. அந்த பையன் 2 டிக்கெட் வாங்கினான். But he was standing alone. ஆனா அவன் ஒருத்தன் தான் வந்திருக்கான். And the man asked, hey, you are asking for 2 tickets? அப்ப அந்த கவுண்டர்ல இருந்தவர் கேட்டாரு, நீ ஒரு ஆள் தான் இருக்க, எதுக்கு 2 டிக்கெட் கேக்குற? He said, yeah, I need 2 tickets. ஆனா அவர் சொன்னார், இல்ல எனக்கு 2 டிக்கெட் வேணும். And the film started. அதுக்கப்புறம் பார்த்தா படம் ஆரம்பிச்சது. And within 5 minutes he's rushing out. 5 நிமிஷம் கழிச்சு அந்த பையன் வெளியே ஓடி வந்தான். And this man said, hey, why are you rushing out now? அப்ப அந்த கவுண்டர்ல இருந்து கேட்டாரு, எதுக்கு இப்ப நீ வெளியே ஓடி வர? You spent a lot of money. நீ வந்து நிறைய பணம் செலவழிச்சு 2 டிக்கெட் வாங்குன. This boy said like this, அப்ப அந்த பையன் சொன்னா, I don't think Jesus will see such scenes. நான் நினைக்கிறேன் இங்க வர்ற இந்த காட்சியெல்லாம் இயேசு கிறிஸ்து பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். I saw all the scenes now for 5 minutes. ஒரு 5 நிமிஷம் இந்த சினிமால வர காட்சியெல்லாம் நான் பார்த்தேன். I don't think God really wants to see them. நான் நினைக்கிறேன் நிச்சயமா இயேசுப்பாவுக்கு இந்த காட்சியெல்லாம் கண்டிப்பா And he பிடிக்காது. was just walking out. அதனால அந்த பையன் சினிமா தியேட்டரை விட்டு வெளியே You போனான். know, sometimes when we come to God sometimes, சில நேரத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது, we ask, Lord, what should I leave? What should not leave? ஆண்டவரே நான் எந்த காரியத்தை விடணும், எந்த காரியத்தை விட வேண்டியது இல்லைன்னு கேட்போம். No, this is not the question. இது வந்து கேள்வியே கிடையாது. Go to God and ask what is retarding your race right now.
நீங்க ஆண்டவரிடத்தை பார்த்து ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என் ஓட்டத்தை தாமதப்படுத்துகிற திசை திருப்புகிற காரியம் என்ன என்று கேளுங்கள். What is distracting your race right now? ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை திசை திருப்புகிற காரியம் என்ன என்று கேளுங்கள். This is not only slowing me down. ஆண்டவர் இது என்னை என் ஓட்டத்தை தாமதப்படுத்துவது மாத்திரமல்ல, Somehow I am feeling so helpless on this track. எப்படியோ இந்த ஓட்ட பந்தயத்துல நான் சில நேரத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. What is distracting me? என்ன எந்த காரியம் திசை திருப்புது? What is delaying my blessings? என்னுடைய ஆசீர்வாதத்தை எது தாமதப்படுத்துது? What is really bringing me to a halt? எந்த காரியம் என் ஓட்டத்தை நிறுத்துது? Ask God and God will surely speak to you. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமா உங்களோடு கூட பேசுவார். It's not about do's and don'ts in spiritual life, I tell you. ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இதை செய்யாதே என்ற கட்டளைகள் கிடையாது. God says, if you ask me, I will surely tell you. ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னிடத்தில் கேட்டால் நிச்சயமாய் நான் உனக்கு சொல்வேன். This is the thing that is pulling you back. இந்த காரியம் தான் உன் ஆவிக்குரிய ஓட்டத்துல உன்னை பின்னுக்கு இழுக்கிறது. This is the thing that's diverting you. இந்த காரியம் தான் உன்னுடைய கவனத்தை திசை திருப்புகிறது. This is the thing that is distracting you. இந்த காரியம் தான் உன்னுடைய கவனத்தை அங்கும் இங்கும் அலைக்கழிக்கிறது. This is the thing that is destroying you. இந்த காரியம் தான் உன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறது. So you have to get rid of those things so that you run a better race. இந்த காரியத்தை உன் வாழ்விலிருந்து விட்டொழித்தால் தான் நீ இன்னும் சிறப்பாக ஓட முடியும். Throwing away everything that is delaying you. உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை தாமதப்படுத்துகிற எல்லாவற்றையும் தூக்கி எறி. Throwing away everything that is distracting you. உன் வாழ்க்கையின் கவனத்தை திசை திருப்புகிற சிதறடிக்கிற எல்லாவற்றையும் தூக்கி எறி. Everything that is destroying your conscience. உன்னுடைய மனசாட்சியை சாகடிக்கிற எல்லாவற்றையும் தூக்கி எறி. And then keep on running, keep on running. அதற்கு பிற்பாடு நீ தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து ஓடு. Sometimes maybe David is standing there on the track. ஒருவேளை நீங்க ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பாதையில தாவீது நின்று கொண்டிருப்பார். David will say, come on, keep on running, keep on running. தாவீது சொல்லுவார், வாருங்கள் தொடர்ந்து ஓடுங்கள். You know my story. உங்களுக்கு என் கதை தெரியும் இல்லையா? I have been a severe sinner in many ways. அநேக விதங்களில் மிகப்பெரிய ஒரு பாவியாக வாழ்ந்தேன். I have been responsible for the killing of such innocent people. நான் அநேக குற்றமற்ற ரத்தத்தை சிந்தினதற்கு காரணமானவனாய் இருந்தேன். My hands are soaked in blood. என்னுடைய கரங்கள் ரத்தத்தினால் நிறைந்தவைகளாய் இருந்தன. But now God not only forgave me, ஆனா என் தேவன் என்னை மன்னித்தது மாத்திரமல்ல, not only washed me anew, அவர் என்னை முற்றிலுமாக கழுவி புதிதாக்கினது மாத்திரமல்ல, I was able to fulfill his plans and purposes in my own generation. என்னுடைய சொந்த தலைமுறையிலேயே தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற என்னால் முடிந்தது. If God can do this to me in my personal life, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனால் இதை செய்ய முடிந்தால், he can do this also in your personal life. நிச்சயமாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட அவரால் இதை செய்ய முடியும் என்று Whatever சொல்வார். you could have done in your personal life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த காரியத்தை நீங்க செய்திருந்தாலும் சரி, come on now, keep on running, keep on running. வாருங்கள் தொடர்ந்து ஓடுங்கள், தொடர்ந்து ஓடுங்கள். Don't be looking back into this race. தயவு செய்து இந்த ஓட்ட பந்தயத்தில் திரும்பி பார்க்க வேண்டாம். Don't allow yourself to be diverted. உங்களுடைய கவனத்தை சிதறடிக்க நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். Somehow you have to get the crown of righteousness. எப்படியோ உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடத்தை நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும். Looking unto Jesus, looking unto Jesus, நீங்கள் இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி, the chief of our faith, நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவராகிய அவரை நோக்கி, the finisher of our faith, நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவராகிய அவரை நோக்கி, and he is standing there at the end of the track. அவர் இப்பொழுது இந்த ஓட்டப்பந்தய சாலையின் முடிவிலே நின்று And he கொண்டிருக்கிறார். says, come on now, Gideon, come on now. அவர் சொல்லுகிறார், கிதியோனே சீக்கிரமாக ஓடு, வேகமாக ஓடு. I know everything about you, உன்னை பற்றி எல்லாவற்றையும் நான் but அறிந்திருக்கிறேன். still I want to tell you, come on now, run the race properly. இருந்தாலும் கூட வா, இந்த ஓட்டத்தை நீ சரியாக ஓடி முடிக்க Don't be வேண்டும். distracted, don't be distracted. தயவு செய்து எந்த காரியத்தினாலும் நீ அசைக்கப்படாதே. Maybe Samson will tell you like this, ஒருவேளை சிம்சோன் உங்களை பார்த்து சொல்லுவார், I have never kept to the calling of God. என் வாழ்க்கையில தேவன் எனக்கு கொடுத்த அழைப்பை நான் காத்துக்கொள்ளவே இல்லை. Everything was against God and his calling. நான் செஞ்ச எல்லாமே தேவனுக்கும் அவருடைய அழைப்புக்கும் விரோதமான I காரியங்கள் had தான். a special calling upon my life. என் வாழ்க்கையின் மேல ஒரு விசேஷித்த அழைப்பு இருந்தது. I was called as a Nazarene, நான் ஒரு நசரேயனாக அழைக்கப்பட்டேன். but I never cared about anything. ஆனா என் வாழ்க்கையில அதை பற்றியெல்லாம் நான் அக்கறை கொள்ளவே இல்லை. Everything was compromise, compromise, compromise. என் வாழ்க்கையில எல்லாமே ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை. Maybe I'm speaking to someone here this evening. ஒருவேளை இந்த மாலை வேளையில் இங்க இருக்கிற யாரோ ஒருவரோடு கூட நான் பேசிக் Maybe கொண்டிருக்கலாம். you're compromised all through your life. ஒருவேளை உங்க வாழ்க்கை முழுவதும் மற்றவர்களோடு நீங்க ஒத்து போயிருக்கலாம். I have to please them, I have to please them. நான் அவங்கள சந்தோஷப்படுத்தணும், இவங்கள My பிரியப்படுத்தணும். parents are important, my family is important. என்னுடைய பெற்றோர்கள் முக்கியமானவர்கள், என் குடும்பம் My முக்கியமானது. friends are very important. என்னுடைய நண்பர்கள் எனக்கு முக்கியமானவர்கள். Oh, my sister, my brother, everyone was important. என்னுடைய சகோதர சகோதரிகள் My முக்கியமானவர்கள். marriage was important. என்னுடைய திருமண வாழ்க்கை முக்கியமானது. You know, I don't care about anything else. மற்ற எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை. But suddenly, Samson will tell you, ஆனா திடீரென்று சிம்சோன் உங்களை பார்த்து சொல்லுவார், if you follow my life,
நீ என்னுடைய வாழ்க்கையை பின்பற்றினால் you will be blind without vision one day. ஒரு நாள் கண் பார்வை இல்லாமல் குருடன் ஆவாய். Compromise will make you totally blind one day. ஒத்து போகிற வாழ்க்கை ஒரு நாள் உன் வாழ்க்கையை குருட்டாட்டமடி பண்ணும். Everyone will be laughing at you. எல்லாரும் உன்னை பார்த்து ஒரு நாள் வேடிக்கையாய் பரியாசம் பண்ணுவார்கள். Society will be laughing at you. சமுதாயம் உன்னை பார்த்து சிரிக்கும். Hey, this fellow had the calling of God. ஓ, இந்த மனுஷன் தான் தேவனுடைய அழைப்பை பெற்றவனா? Now he's changed completely. இப்பொழுது சங்கிலிகளினால் கட்டப்பட்டவனாக. What will his God do to us right now? இப்பொழுது இவனுடைய தேவன் நமக்கு என்ன செய்து விடுவார் பார்த்து விடுவோம். Do you know Samson became the laughing stock of his society? சிம்சோன் அந்த நாளிலே சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய கோமாளியாய் மாற்றப்பட்டான். You know, the reason was compromise. அதற்குரிய காரணமே அவன் மற்றவர்களுக்கு ஒத்து போனதுதான். As we live in this Indian society, இந்த இந்திய சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும்போது I can imagine this can happen to any one of us. நிச்சயமாகவே நம்ம எவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடும். We'll be hopping here and there ஒருவேளை நம்ம இங்கும் இங்கும் குதித்துக் கொண்டிருப்போம். because we want to please everyone. ஏனென்றால் நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நம்ம பிரியப்படுத்தி ஆக வேண்டும் என்று But the நினைப்போம். problem is at the last end you will lose your vision for God. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் தேவனுக்காக நீ கொண்டிருக்கிற தரிசனத்தை கடைசியிலே இழந்து போவீர்கள். Samson will tell you like this. சிம்சோன் உங்களை பார்த்து சொல்லுவார், Come on, keep on running. வாருங்கள் தொடர்ந்து ஓடுங்கள். Keep on running on your track. உங்களுடைய ஓட்ட பந்தய சாலையிலே தொடர்ந்து ஓடுங்கள். Jesus is waiting for you. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். We have made this in this race. இந்த ஓட்ட பந்தயத்தில் இதையெல்லாம் நாங்கள் செய்து With முடித்தோம். all of our mistakes we made it. எங்களுடைய வாழ்க்கையின் தவறுகள் மத்தியில கூட நாங்கள் இந்த ஓட்ட பந்தயத்தை ஓடி முடித்தோம். Abraham would have said, yeah, I lied, but God forgave my lie. ஆபிரகாம் ஒருவேளை சொல்வார், நான் பொய் சொன்னேன், ஆனால் தேவன் என்னை I மன்னித்தார். tried to sell my wife as a sister. என்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லி விற்க முயற்சித்தேன். Sarah would say, I was laughing about the word of God. சாராள் சொல்வாள், கர்த்தருடைய வார்த்தை என்னை நோக்கி வந்த பொழுது நான் சிரித்தேன். I never believed that we are going to have a baby. எதிர்காலத்தில் எனக்கும் ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று என்னால் நம்ப But முடியவில்லை. still, keep on running, keep on running. இருந்தாலும் நான் தொடர்ந்து ஓடினேன். Do you know what all these saints are telling you and me this இந்த evening? கருமையான சகோதர சகோதரிகளை இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? Never be discouraged in this race for God. தேவனுக்காக ஓடுகிற இந்த ஓட்டத்திலே ஒருபோதும் நீ சோர்ந்து போகாதே. Fix your eyes on Jesus. உன்னுடைய கண்களை தேவன் மீது பதித்துக் Fix கொள். your eyes on Jesus. உன்னுடைய கண்களை இயேசுவின் மீது பதித்துக் கொள். Not on Abraham, not on Isaac, not on any of these great people. ஆபிரகாம் மீது அல்ல, ஈசாக்கு மீது அல்ல, அல்லது வேற எந்த பரிசுத்தவான் மீதும் அல்ல. All of them had mistakes in their அவர் lives. எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில தவறுகள் செய்தவர்கள் தான். Abraham was a liar. ஆபிரகாம் பொய் சொன்னவன். Isaac was a liar. ஈசாக்கும் பொய் சொன்னவன். Yaakov was a cheater. யாக்கோபு ஏமாற்றுக்காரன். He was cheating up and down and throughout his life. யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே தன் சந்தித்த எல்லாரையும் ஏமாற்றி கொண்டு வந்தான். Until one day where God says, I have to touch you. ஒரு நாள் தேவன் சொன்னார், நான் உன்னை தொட வேண்டும் என்று I'm going to சொன்னார். touch you right now. நான் உன்னை தொட வேண்டும். You will be limping in the future. எதிர்காலத்திலே நீ நொண்டி நொண்டி நடக்க போகிறாய். Through this limping, you will be my testimony. நீ இப்படி நொண்டி நொண்டி நடக்கிறதுனால என்னுடைய சாட்சியாய் இருப்பாய். I'm asking you this evening, இந்த மாலை வேளையில் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், are you drawing back from this race for God because of your mistakes? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க செய்த தவறுகள் நிமித்தமாக தேவனுக்காக ஓடுகிற ஓட்டத்திலிருந்து நீங்க பின்வாங்கி இருக்கிறீர்களா? You know what all of these saints are telling you and இந்த me? பரிசுத்தவான்கள் எல்லாம் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? No, don't go back now. இல்ல இல்ல இல்ல, ஒருபோதும் திரும்பி Don't போகாதே. go back now. ஒருபோதும் நீ பின்வாங்காதே. Just keep on in this race. இந்த ஓட்ட பந்தயத்திலே நீ தொடர்ந்து ஓடு. Do you know the church the saint who wrote this letter to the book of Hebrews? எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதினான் அந்த பரிசுத்தவான். He said, you know, you should have been highly matured people by now. அவர் சொல்லுகிறார், காலத்தை பார்த்தால் நீங்கள் எல்லாம் மிகவும் போதகராய் இருக்க வேண்டிய காலகட்டம் இது. You are Christians for such a long time. நீங்கள் மிக நீண்ட காலமாக கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கிறீர்கள். But in your behavior, you behave like small children. ஆனா உங்களுடைய பழக்க வழக்கங்களிலோ நீங்கள் ஒரு குழந்தைகளைப் போலவே இருக்கிறீர்கள். Dear brothers and sisters, this can be said for most of us even today. கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நம்மில் அநேகருக்கு பொருந்தும் அல்லவா? You know, one sister here, she did not come to church. இங்கே நம்முடைய சபையில் ஒரு சகோதரி சபைக்கு Some வரவில்லை. time ago, not now. இப்பொழுதல்ல, கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக. And I do not know whether she's coming now. இப்போ அவங்க வர்றாங்களான்னு எனக்கு தெரியல. And I met her one day on the streets. அவங்கள ஒரு நாள் தெருவில் நான் சந்திச்சேன். I said, why are you not coming? நீங்க ஏன் வர்றதில்லை? நீங்க என்ன பார்த்து சிரிக்கல, அதனால தான் வர மாட்டேன். அவங்க இப்படி சொன்னாங்க என்ன பார்த்து. You know, this is what she said. அவங்க என்ன பார்த்து இதை ஒரு காரணமா சொன்னாங்க. I said, maybe I didn't see you. நான் சொன்னேன், ஒருவேளை நான் உங்களை கவனிக்கலையே என்னமோ. Yeah, I didn't see you maybe. Normally I laugh at people. சாதாரணமா ஜனங்களை பார்த்தா நான் சிரிப்பதுண்டு.
but maybe on that day I was totally distracted. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை நான் யோசிச்சுட்டு அப்படியே போயிருப்பேன். And you are taking this for mistake. அதை போய் ஒரு பெரிய தவறா எடுத்துக்கிட்டீங்க. நீங்க சிரிக்கல நான் வர மாட்டேன். That's what she was telling. அதை வந்து ஒரு காரணமா சொல்லி இனிமே நான் சபைக்கு வர மாட்டேன்னு சொன்னாங்க. Sometimes silly things what we do. சில நேரத்துல நம்ம செய்யற காரியத்தை பாத்தீங்கன்னா எவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள். You should have been teachers in the church now. நீ காலத்தை பார்த்தால் நீங்கள்லாம் போதகம் பண்ண வேண்டிய ஒரு 20-30 years you are following Christ. 20 வருஷம் 30 வருஷம் ஆண்டவரை பின்பற்றி கொண்டு வந்திருக்கிறீங்க. You should be such teachers now in the church of Jesus. காலத்தை பார்த்தால் நீங்கள்லாம் இப்ப சபையில போதகர்களாக இருக்க வேண்டிய காலமா Such இருக்கு. maturity you should have right now. அந்த அளவுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மையாகவே ஒரு முதிர்ச்சித்தன்மை வந்திருக்க வேண்டும். But still you behave like babies. ஆனா நீங்கள்லாம் இன்னும் குழந்தைகளை போல நடந்து கொள்கிறீர்கள். Like a baby searching for the mother whenever that baby is hungry. ஏன் எப்பலாம் ஒரு குழந்தை பசியா இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதனுடைய தாயை தேடி கொண்டிருக்கிறது அது போல. Without the mother it can never exist. அம்மா இல்லாம ஒரு குழந்தையினால பிழைக்கவே முடியாது. Sometimes they will call in the middle of the night. சில நேரத்துல நடு இரவுல கூப்பிடுவாங்க. Oh pastor, I am so fearful. பாஸ்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. You know what's the problem? What's the problem? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் நினைக்கிறேன் பிசாசு நடமாடுறான். That's what they will say. அவங்க சொல்லுவாங்க பாஸ்டர் எங்க வீட்ல பிசாசு நடமாடுறான் போல இருக்கு. Rebuke him in the name of Jesus and go to sleep. இயேசுவின் நாமத்தினால அந்த பிசாசை துரத்திட்டு தூங்க போங்க. You know Satan must be he must be afraid of you. பிசாசு உங்களை பார்த்து பயப்பட வேண்டாமா? But many times we are afraid of Satan. ஆனா நிறைய நேரம் நம்ம தான் பிசாசை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். You know sometimes I think they'll be drying some clothes outside in the courtyard. நான் நினைக்கிறேன் வெளியில வாசல்ல அவங்களே துணியை காய போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பகல்ல. And in the middle of the night they'll open the eyes. அப்புறம் நடு இரவுல கண்ணை திறந்து பார்க்கிறது. And these clothes will be shaking. அங்க காய போட்ட துணி அப்படியே காத்துல ஆடும். கருப்பாய் வந்துட்டா they will say. அவங்க பார்த்து அந்த துணியை பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. எந்த கருப்பாயும் கிடையாது வெள்ளாயும் கிடையாது I'll tell you. Nothing is there. அப்படிப்பட்ட எதுவுமே வரல. It's a clothes what they put outside for drying. அவங்க காய போட்ட துணி தான் இப்ப காத்துல ஆடிட்டு இருக்கு. You know sometimes we behave in such a way சில நேரத்துல நம்ம இப்படி இருக்கிறதுனால that God is totally surprised about our maturity. ஆண்டவர் நம்முடைய முதிர்ச்சித்தன்மையை பார்த்து அவரே ஆச்சரியப்படுகிறார். Do you know what the church really needs today? இன்றைக்கு இயேசுவின் சபைக்கு எது தேவை தெரியுமா? Spiritual fathers. ஆவிக்குரிய தகப்பன்மார்கள். Spiritual mothers. ஆவிக்குரிய தாய்மார்கள். Mature people. முதிர்ச்சி நிறைந்தவர்கள். Who will say come on now, don't worry. வாங்க கவலைப்படாதீங்க. I will pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். But carry on. நீங்க தொடர்ந்து ஓடுங்க. Don't be put down by every small thing that you are facing. தயவு செய்து நீங்க எதிர்கொள்ற ஒரு சின்ன பிரச்சனைக்காக அப்படியே கலங்கி போய் உட்கார்ந்தறாதீங்க. And he also says you are not caring about this great salvation of your life. உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? You don't care about this anymore. இனிமே இத பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்களா? You know sometimes we are not only immature, சில நேரங்களில நம்ம முதிர்ச்சி அடையாதவர்களா இருப்பது மாத்திரமல்ல, but we don't care about our salvation. நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை பற்றி நாம் கவலையற்றவர்களாய் இருக்கிறோம். Dear brothers and sisters, I want to really encourage you. கருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை நான் உண்மையாகவே உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Jesus is waiting for you and for me. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். And you and I should run the race properly. நீங்களும் நானும் இந்த ஓட்ட பந்தயத்தை சரியாக ஓடி முடிக்க வேண்டும். There's a crown of glory waiting for you and for me. உங்களுக்காக எனக்காக ஒரு மகிமையின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. Jesus is waiting there at the end of the track. இந்த ஓட்ட பந்தயத்தினுடைய முடிவிலே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். And do you know what these people are telling now? அவர்கள் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? We could not get everything answered during our own lifetime. எங்களுடைய வாழ்நாட்களிலே எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. Do you know why we could not reach the answers for our sufferings? எங்களுடைய பாடுகளுக்கான அந்த பிரதிபலனையும் நாங்கள் ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை தெரியுமா? We are totally injured. We are really suffering physically. நாங்கள் சரீர பிரகாரமாக காயப்பட்டோம், பாடுகளை பட்டோம். We went through a lot of persecution and suffering. எங்களுடைய வாழ்க்கையில் अनेक உபத்திரவங்களை பட்டோம், अनेक துன்பங்களை பட்டோம். Everything that was promised we never saw in our lives. இருந்தாலும் கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனோம். But you know there is a reason behind this. ஆனா இதற்கு ஒரு காரணம் உண்டு. God says I am going to wait for the future generation. தேவன் சொன்னார் எதிர்கால சந்ததிக்காக நான் காத்திருக்க போகிறேன். This consummation of this relationship with you.
இவர்களோடு கூட எனக்கு இருக்கிறதான இந்த உறவினுடைய சரியான ஒரு It's நிறைவேறுதல் going to come at the end of the human race. அது மனுக்குலத்தினுடைய முடிவின் மீது வரப்போகிறது. In the wedding of the Lamb of God. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாளின் போது அது நடக்கும். Everyone is going to be gathered on that அந்த day. நாளிலே எல்லா பரிசுத்தவான்களும் சேர்க்கப்படுவார்கள். The entire consummation is going to come on that day. அந்த நாளிலே இந்த உறவினுடைய அந்த நிறைவேறுதல் வரும். Everything is going to be fulfilled on that day. எல்லாமே அந்த நாளிலே நிறைவேறும். It's going to be made perfect on that day. அந்த நாளிலே எல்லாமே பரிபூரணமாக்கப்படும். And now keep on running, keep on running. இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து ஓடுங்கள், தொடர்ந்து ஓடுங்கள். Dear brothers and sisters, we have a wonderful opportunity. அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்கு அற்புதமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The early saints of the Old Testament, பழையாட்பாட்டில் இருக்கிறதான ஆதி சபையினுடைய எல்லா விதமான பரிசுத்தவான்களும் they have to wait for this consummation. அவர்கள் இந்த உறவினுடைய முடிவுக்காக காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. We can say they are great names in the word of God, அவர்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையிலே மிகப்பெரிய பெயர்களை பெற்றவர்கள் but தான். they are still waiting for the consummation. இருந்தாலும் கூட அந்த கடைசி நாளினுடைய முடிவுக்காக அவர்கள் This is காத்திருக்கிறார்கள். going to happen in the future. அது எதிர்காலத்திலே நடைபெறப் போகிறதாக இருக்கிறது. Together with us, we will see the new heavens and the new earth. அந்த நாளிலே புதிய வானத்தையும் புதிய பூமியும் நாம் பார்க்க போகிறோம். Together we will experience everything in the presence of God. அந்த நாளிலே தேவ பிரசன்னத்திலே எல்லாவற்றையும் நாம் ஒன்றாக சேர்ந்து அனுபவிக்க போகிறோம். Together we will experience the marriage feast of the Lamb. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திலே நாம் எல்லாரும் இணைந்து பங்கு பெற The போகிறோம். destruction of evil in this world, இந்த உலகத்தினுடைய தீமையானவன் where all the dead people will rise once again to be with Jesus. அந்த நாளிலே மரித்தோர் எல்லாரும் உயிரோடு எழுந்து அந்த நாளிலே இயேசுவுடன் கூட திரும்பி வர Yes, போகிறார்கள். this is going to happen. Keep on running, keep on running. ஆம், இது ஒரு நாள் நடைபெற போகிறது. எனவே நீங்கள் தொடர்ந்து ஓடுங்கள். Our consummation is going to take place together one day. ஒரு நாள் நம்முடைய இயேசுவோடு கூட நமக்கு இருக்கிறதான உறவின் முடிவு அந்த நாளிலே நிறைவேற We போகிறது. are waiting for this situation, அந்த சூழ்நிலைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். and this is the reason why it has been delayed in our personal life. எனவே தான் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அது தாமதமானது. But you have a wonderful opportunity. ஆனா உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு You கொடுக்கப்பட்டிருக்கிறது. and I will be meeting one day. நீங்களும் நானும் ஒரு நாள் சந்திக்க Do போகிறோம். you know the wonderful plan of God for every one of us? நம் ஒவ்வொருவருக்காக தேவனுடைய அற்புதமான திட்டம் என்ன தெரியுமா? One day, billions of people are going to meet in the mid sky. ஒரு நாள் கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் மத்திய ஆகாயத்திலே நாம் சந்திக்க Today, போகிறோம். I think about 4 billion people are Christians in this world. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இந்த உலகத்துல ஒருவேளை 4 கோடி கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் என்று. 400 கோடி. 400 கோடி கிறிஸ்தவர்கள் இருப்பார் என்று But நினைக்கிறேன். when Jesus comes, ஆனா இயேசு கிறிஸ்து வரும்போது maybe it's 6 or 7 billions. ஒருவேளை 600 700 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கலாம். Where is the place to accommodate them? அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை எல்லாம் கொள்வதற்கு எங்கே இடம் உண்டு? In this building, you can hardly accommodate 5,000 to 6,000 people. நான் நினைக்கிறேன் இந்த கட்டடத்தில் ஒருவேளை ரொம்ப கஷ்டப்பட்டு 5-6,000 பேரை வைக்கலாம். In a big stadium, for example, Bernabeu Stadium in Madrid, it's about 700,000. ஒருவேளை மட்ரிட் போன்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய அரங்கத்துல பாத்தீங்கன்னா ஒருவேளை 6 கோடி 7 கோடி பேரை உட்கார வைக்கலாம். Huge stadiums are there. பெரிய பெரிய அரங்கங்கள் இந்த உலகத்துல But உண்டு. what do you do with 5 or 6 billions? ஆனா 600-700 கோடி ஜனங்களை எங்கே உட்கார வைக்கிறது? This is the reason why God came to a wonderful idea. இந்த காரணத்தினால தான் ஆண்டவர் ஒரு அருமையான திட்டத்துக்கு வந்தார். We will meet in the sky. நாம் மத்திய ஆகாயத்திலே We will சந்திப்போம். meet in the sky together. நாம் மத்திய ஆகாயத்திலே ஒன்றாக There's going to be plenty of space there. அங்கே மிக ஏராளமாக இடம் இருக்கிறது. Every nation, from every nation, people are flying towards God. ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் ஜனங்கள் தேவனை நோக்கி பறந்து வருவார்கள். I do not know how this is going to happen. அது எப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியாது. I am just waiting for this day. நான் அந்த நாளுக்காக பரவசத்தோடு காத்து Just கொண்டிருக்கிறேன். witness all these people flying up right now. யோசித்து பாருங்க எப்படி எல்லா பரிசுத்தவான்களும் தேவனை நோக்கி அப்படி பறந்து Jesus வரும்போது coming down in the mid-air. இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வரும் பொழுது And every nation, all the saints are going up. எல்லா தேசத்திலிருந்து பரிசுத்தவான்கள் தேவனை நோக்கி எதிர்கொண்டு போவார்கள். Millions of people are going. கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு தேசத்திலிருந்து மத்திய ஆகாயத்தை நோக்கி And போவார்கள். I tell you, this is going to be the most joyous day of our lives. நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக மிக சந்தோஷமான ஒரு நாள் அந்த நாளாகத்தான் இருக்க போகிறது. Don't be little infants in the church. அதனால நீங்க சிறு குழந்தைகளைப் போல சபையிலே இருக்காதீர்கள். Be spiritual fathers and mothers. ஆவிக்குரிய தாய்மார்களாக ஆவிக்குரிய தகப்பன்மார்களாக இருங்கள். Take interest in your salvation. உங்களுடைய ரட்சிப்பை குறித்து கவலை கொள்ளுங்கள். We are surrounded by so many of witnesses, I tell you. நம்மை சுற்றிலும் ஏராளமான சாட்சிகள் சூழ்ந்திருக்கிறது. Let us also lay aside every weight.
நம்மை சுற்றி பாரமாயிருக்கிற எல்லாவற்றையும் நாம் தூர தள்ளி and வைத்துவிட்டு then keep on running, throwing away everything. நம்மை பாரப்படுத்துகிற எல்லாவற்றையும் நாம் தூக்கி எறிந்துவிட்டு நாம் தொடர்ந்து ஓட கடவோம். Dear brothers and sisters, I want to close very shortly. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை சீக்கிரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். One day, this universe is going to come to an end. ஒரு நாள் இந்த முழு அண்ட சராசரமும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. On that day, the consummation in the presence of God is going to take place. அந்த நாளிலே தேவனோடு கூட இருக்கிறதான அந்த உறவின் முடிவு வரப்போகிறது. And everything is going to take place together with the saints of the Old Testament. அந்த நாளிலே பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறதான எல்லா பரிசுத்தவான்களோடு கூட அந்த நாள் இருக்க போகிறது. In the meantime, what you and I should do, இந்த இடைப்பட்ட காலத்திலே நீங்களும் நானும் செய்ய வேண்டியது keep on running in this race. தொடர்ந்து ஆண்டவருடைய அந்த ஓட்ட பந்தயத்திலே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். Don't be looking back. தயவு செய்து நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம். Don't be looking back right now. தயவு செய்து திரும்பி பார்க்க வேண்டாம். You could have failed miserably. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் படுதோல்வி அடைந்திருக்கலாம். You could have hurt so many people. ஒருவேளை அநேகரை நீங்கள் காயப்படுத்தியும் இருக்கலாம். And maybe many people could have hurt you. ஒருவேளை அநேகர் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். Don't be sitting down and thinking, கடந்து வந்த பாதைகளே. They'll be starting about கடந்து வந்த பாதை immediately. அதனால உட்கார்ந்து இப்படி பாட்டை பாடிக்கொண்டு அழுது கொண்டு நேரத்தை வீணடிக்காதீங்க. Everyone likes this song somehow, கடந்து வந்த பாதை. எல்லாருக்குமே இந்த பாட்டு எப்படியோ பிடிக்கிறது. And then they'll be singing this song once again. இந்த பாட்டை திரும்ப பாட ஆரம்பிச்சிருவாங்க. As if they suffered that much. அப்படியே நம்ம அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டது போல. Father Beckmans wrote about his own life. ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை பத்தி பாடி வச்சிருக்காரு. But now we are singing கடந்து வந்த பாதை now. ஆனா நம்ம அவர் பாட்டை எடுத்து பாடுறோம். Yeah, you could have problems in your life. ஆமா, உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்க கூடும். So what? இருந்தால் என்ன? So what? இருந்தாலும் என்ன? Did you meet some of the people and listen to them what they went through? ஒரு சிலரை சந்திச்சு அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் கடந்து போயிருக்காங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? I met 2 pastors from China. சீனாவில இருந்து 2 போதர்களை நான் சந்திச்சேன். And they had no teeth. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பல்லுமே இல்லை. They were arrested because they were Christians. அவங்க கிறிஸ்தவர்களாக இருந்ததனால அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். And they had one work in jail. அவங்களுக்கு சிறைச்சாலையில் இருந்தபோது அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டது. Do you know what they had to do? அவங்க என்ன வேலை செய்ய வேண்டும் தெரியுமா? Daily they had to keep on grinding the septic tank of the jail. அங்க சிறைச்சாலையில் இருந்ததான அந்த மலத்தினுடைய கழிவுகள் எல்லாம் அவங்க ஒவ்வொரு நாளும் கலக்கிட்டே இருக்கணும். That was the duty. அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. And when they said Jesus, அவங்க இயேசு அப்படின்னு சொன்னா they'll be kicked into the mouth. அவங்க வாயிலேயே உதைப்பாங்க. Do you know what they told the jailers? அங்க சிறைச்சாலைக்காரர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? What they told to the jailers. இந்த பாஸ்டர்கள் அங்க இருக்கிற சிறைச்சாலைக்காரர்களை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? We will not stop speaking about Jesus. இயேசுவை பற்றி பேசுகிறதை நாங்கள் நிறுத்தவே மாட்டோம். We will say Jesus. நாங்க இயேசுன்னு சொல்லுவோம். You can kick into our mouth. நீங்க எங்க வாயில உதைக்கலாம். That's what they did. இப்படிதான் No அவங்க teeth. இப்படி உதைச்சு அவங்களுக்கு எல்லா பல்லுமே விழுந்துருச்சு. No teeth in the mouth. அவங்களுடைய வாயை பார்த்தா எந்த பல்லுமே இல்லை. Yeah, we may be going through sufferings. நம்ம வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமா? We could go through severe problems. வாழ்க்கையில கடினமான பாதையின் வழியாய் கடந்து செல்லுகிறோம் என்று சொல்லுகிறோம். But all we have to do is looking unto Jesus. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டியது மாத்திரமே. Was the beginner and finisher of our faith. நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். I will tell a story about my brother and come to a close. என்னுடைய சகோதரனை பற்றி தான் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். He died when he was 21. என்னுடைய அண்ணன் 21 வயதா இருக்கும் பொழுது மரித்து போனான். He started preaching when he was about 16. அவனுக்கு 16 வயது இருக்கும் பொழுதே அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். Many people said he is going to be the future Billy Graham of India. அநேகர் சொன்னார்கள் இந்திய தேசத்தினுடைய எதிர்கால பில்லி கிராம் இவராதான் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. That suddenly he had brain fever. திடீரென்று அவருக்கு மூளைக்காய்ச்சல் வந்தது. At the last time when we met him as a family, கடைசியாக நாங்கள் குடும்பமாக போய் என்னுடைய அண்ணனை நான் பார்த்தபோது he said, go into all the world and preach the gospel. அவன் சொன்னான், நீங்க உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். Go into all the world and preach the gospel. நீங்கள் உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். I will be waiting for you in heaven. நான் பரலோகத்தில் உங்களுக்காக காத்திருப்பேன். And when I see you coming,
நீ பரலோகத்துக்கு வர்றதை நான் பார்க்கும்போது I will open the screens for you. நான் வந்து உனக்காக அந்த திரைச்சீலையை திறந்து விடுவேன். I will open the curtains for you. நான் வந்து உனக்காக அந்த திரைச்சீலையை திறந்து விடுவேன். And I will be waiting to see you. நான் உன்னை பார்க்கிறதுக்காக காத்து கொண்டிருப்பேன். Do you know millions and millions of saints of the Old Testament? உங்களுக்கு தெரியுமா பழைய ஏற்பாட்டினுடைய எத்தனையோ கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள். Dear brothers and sisters, they are waiting for the fulfillment of God's promises. அவர்கள் எல்லாரும் தேவனுடைய அந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். All of these, though well attested by the faith, did not receive what was promised. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். Because they, without us, they should not be made perfect. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு. This is what God's plan was. இதுதான் தேவனுடைய விசேஷித்த ஒரு திட்டம். Without the saints of the New Testament, புதிய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்கள் இல்லாமல் they should not be made perfect. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு. We have such a great privilege in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் விசேஷித்த நன்மையானதொன்றே தேவன் நமக்கென்று முன்னதாக We are going to be made perfect together. நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் பரிபூரணராக We are போகிறோம். going to participate together in the marriage feast of the Lamb. நாம் எல்லாரும் சேர்ந்து ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திலே பங்கு பெறப் போகிறோம். We are going to go into the skies to meet Jesus one day. ஒரு நாள் மத்திய ஆகாயத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாய் நாம் பறந்து போக போகிறோம். Even the dead are going to be resurrected one day. ஒரு நாள் மரித்தோர் எல்லாரும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். Yes, dying can be very painful. I know this. மரணம் மிகவும் வேதனைக்குரியதுதான், அது எனக்கு Humanly தெரியும். speaking, it could be very சரீர painful. பிரகாரமாக சொல்லும் பொழுது அது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம்தான். But a new beginning is waiting for you and ஆனால் me. நமக்காக ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது. God says, I am going to make everything new. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். Evil is going to be demolished forever. ஒருவேளை அது நித்தியமாய் அடிக்கப்பட்டு போயிருந்தாலும் You are சரி, going to start with a new heaven and a new earth. ஒரு புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக்கப்பட போகிறது. And I am going to do everything for you. நான் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்ய போகிறேன். I want every eyes to be closed this evening. எல்லாரும் இந்த மாலை வேளையிலே கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Dear brothers and sisters, as we run this race with God, கருமையான சகோதர சகோதரிகளை, தேவனோடு கூட இந்த ஓட்டத்தை நாம் ஓடும்போது, when you see the witnesses around you watching you from the Old Testament, பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். you should know that we have no place to look to. நாம் பார்ப்பதற்கு எந்த ஒரு இடமும் இல்லாதபடிக்கு Looking unto Jesus. நாம் இயேசுவை மாத்திர கண்ணோக்கி பார்ப்போமாக. Looking unto Jesus. இயேசுவை மாத்திர கண்ணோக்கி பார்ப்போமாக. Not to Abraham, not to David, not to Noah. ஆபிரகாமை அல்ல, நோவாவை அல்ல, அல்லது வேறொரு பரிசுத்தவானை அல்ல. No, none of the Old Testament saints. பரிசுத்த பழைய ஏற்பாட்டினுடைய எந்த பரிசுத்தவான்களை நோக்கி அல்ல. Without us they will not be made perfect. நம்மை அல்லாமல் அவர்கள் பரிபூரணராகாதபடிக்கு தேவன் செய்தார். The relationship with God is never going to be consumed without us. நீங்களும் நானும் இல்லாமல் தேவனோடு கூட இருக்கிறதான அந்த உறவை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு. But one day it's going to be consummated together. ஆனால் ஒரு நாள் நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த முடிவை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள போகிறோம். And I pray that God will help you to run the race properly. நிச்சயமாகவே இந்த ஓட்டத்தை ஓடி முடிவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Maybe I'm speaking to someone here this evening. ஒருவேளை இந்த மாலை வேளையில் இங்க இருக்கிற யாரோ ஒருவரோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கலாம். Dear pastor, this race is so terrible for me. பாஸ்டர், எனக்கு இந்த ஓட்டமானது மிக கொடுமையானதா இருக்கிறது என்று நீங்க So சொல்லலாம். painful, so painful. மிக மிக வேதனை அளிப்பதா இருக்கிறது என்று சொல்லலாம். So troublesome. எத்தனையோ வேதனைகள் நிறைந்ததா இருக்கிறது என்று சொல்லலாம். Sometimes I'm not able to fix my eyes on Jesus. சில நேரங்களில் இயேசுவின் மீது என்னுடைய கண்களை என்னால் பதிய வைக்க முடியவில்லை என்று சொல்லலாம். So much of distractions around me. என்னை சுற்றிலும் அதிகமான கவன சிதறல்கள் இருக்கிறது என்று சொல்லலாம். Just keep on running. இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து ஓடுங்கள். Throw away everything that is disturbing you in this race. இந்த ஓட்ட பந்தயத்திலே உங்களை தொந்தரவு செய்கிற எல்லாவற்றையும் நீங்கள் தூக்கி எறியுங்கள். Anything that is pulling you back. உங்களை எந்த காரியமெல்லாம் பின்னுக்கு இழுக்கிறதோ அவை எல்லாவற்றையும். Anything that is turning you around. ஒருவேளை உங்களை எந்த காரியமெல்லாம் திசை திருப்புகிறதோ. Anything that is retarding your speed. அல்லது உங்களுடைய வேகத்தை தடைப்படுத்துகிற மெதுவாக்குகிற காரியங்கள். Anything, just throw it away. எவைகளாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிவோமாக. Looking unto Jesus. இயேசுவை நோக்கி பார்ப்போம். Let every hands be lifted up in the presence of God. எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களுடைய கரங்களை உயர்த்தலாமா? Saying, Lord, I need you in this race. ஆண்டவரே, இந்த ஓட்டத்திலே நீர் எனக்கு தேவை. It's not so easy. ஆண்டவரே, இந்த ஓட்டமானது எனக்கு அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. It's not so easy following you. ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. But
in spite of all the impediments in this race. இருந்தாலும் ஆண்டவரே இந்த ஓட்டத்தில் நான் சகிக்கிற எல்லா பாடுகளின் மத்தியிலும் கூட Lord, thank you that you're with me. ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Just keep on praising God. நாம் தொடர்ந்து தேவனை துதித்துக் கொண்டிருப்போமா? In my loneliness, you are my friend. ஆண்டவரே என்னுடைய தனிமையின் நேரத்தில் நீரே என்னுடைய நண்பனாய் இருக்கிறீர். Lord, in this time of darkness, you are the morning sky. ஆண்டவரே இந்த இருளின் நேரத்தில் நீரே விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறீர். You are my morning star. ஆண்டவரே நீரே என்னுடைய விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறீர். Lord, you are my Father that truly loves me. ஆண்டவரே என்னை உண்மையாய் நேசிக்கிற தகப்பனாய் நீரே இருக்கிறீர். Lord, I just want to thank you, thank you, Jesus. ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். இயேசுவே உமக்கு நன்றி. Just open your mouth and say thank you, Jesus. வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? I don't need to be alone in this race. இந்த ஓட்ட பந்தயத்திலே நான் தனியாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Lord, you are looking unto my race. ஆண்டவரே இந்த ஓட்டத்திலே நீர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர். All the witnesses are watching me. என்னை சுற்றிலும் இருக்கிறதான சாட்சிகள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. They are encouraging me right now. அவர்கள் எல்லாம் என்னை இப்பொழுது தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். Help me to finish this race properly. ஆண்டவரே இந்த ஓட்டத்தை சரியாக முடிப்பதற்கு எனக்கு உதவி செய்தீர்கள். Help me to stand firm in this battle. ஆண்டவரே இந்த யுத்தத்திலே நான் தொடர்ந்து உறுதியாய் நிலைத்திருக்க எனக்கு உதவி Just open your செய்தீர்கள். mouth and keep on praying. இந்த வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? எழுப்பொழுவோம்